அதாவது இந்த மக்கள் அப்பாவியாக இருக்கிற வரைக்கும் அவன் ரோட்லேருந்து கத்தலாம். இதே வந்து முழிச்சுக்கிட்டாங்க, யாரோ ஒரு அட்வொகேட் துணையோடையோ இல்லை இவங்களுக்கே சட்டம் தெரியுதுன்னா இமீடியட்டாக 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு, வீடியோ ஆதாரம் இருக்குன்னா கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. பணத்தையும் கொடுத்துட்டு அவர் ஜெயில் வாசனையும் மோந்துக்கிட்டு இருப்பார் அவர். ஸோ இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் கதவை தட்டுறீங்க, வர்றாங்க, அந்த கடன் வாங்கினவங்க வீட்டில் ஆம்பளை இல்லை, பெண்கள் இருக்காங்க. பெண்கள்கிட்ட உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றும் 10 பைசா பிறந்த மாட்டான், அவன் கேவலமானவன், அப்படி ஆய்வுன்னு கண்ணிய குறைவா அவங்ககிட்ட பேசினாலும், அவங்க புகார் கொடுத்தாலும் இவருக்கு சரி தண்டனை. ஸோ இதெல்லாம் வந்து கிரிமினல் வழக்கில் வருது. கேட்டால் லோன் ரெக்கவரி தானுங்க, இது சிவில் கேஸ் தானே, இதே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் வருது, கிரைமில் வரும். ஸோ லா அண்ட் ஆர்டரும் கிரைமில் வர்றது வந்து காவல் நிலையத்தில் விசாரிப்போம். ஏன்னா இவர் ரோட்டில் நின்று கத்துவார், அது எப்படி ஒரு சிவில் ஆகும்? ஆகாது. லேடிஸ் கிட்ட வந்து ஆய்வுன்னு கத்துவார், கத்தி குழந்தைங்க இருக்கும், குழந்தைங்கிட்ட பார்த்து பயந்துருச்சு அப்படின்னா எல்லா கேஸும் உள்ளே வரும். அதனால் வசூல் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணியத்தோட வசூல் பண்ண முடியல 4 தடவை கேட்கணும். அதுக்கப்புறம் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு கோர்ட்டில் போய் தான் நீங்கள் ரிசால்வ் பண்ணுமே தவிர ரோட்டில் நின்று கத்தி அது இதுன்னு ஆய்வுன்னு கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக பணமும் வராது, மொத்தமும் போயிடும். அதனால் இந்த மக்கள் வந்து இது தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது, என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்றது 2 தரப்பும், கடன் கொடுத்தவங்களும் கடன் வாங்கினவங்களும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் எந்த இடத்துலையும் பிரச்சனை வராமல் சுமூகமாக தீர்வடையும் எல்லாமே.